ஆந்திரா கேரளாவுக்கு எவ்வளோ கடத்த நம்ம இது வரைக்கும் டோட்டலி நம்ம ஆந்திரா கேரளா முக்கியமாக இருந்தால் கூட நம்ம இன்டர்னலாக கூட சில சமயம் இட்லி கடைக்கு போகிறது அந்த மாதிரி உள்ள இது சில நீங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தை யானை வண்டியிலேருந்து போய் அப்படியே ட்ரெயின் மூலமாக போகிறது கோயம்புத்தூர்ல 13 வழித்தடங்கள் இருக்குது அந்த மூலமாக அதில் இது வரைக்கும் நம்ம 5631 கேஸில் 18,194 மெட்ரிக் டன் குவிண்டல்ஸ் நம்ம வந்து பிடிச்சிருக்கோம். ஒர்த் வந்து 6.98 கோடி, சுமார் 7 கோடி மதிப்புள்ள பிடிஎஸ் ரைஸ் மற்றும் கெரசின் சிலிண்டர் போன்றவை பிடிச்சிருக்கோம். 1022 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுல கேசஸும் நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த ஜனவரி முதல் சுமார் 51 பேர் மேல இந்த பிளாக் மார்க்கெட்டிங் சட்டம் கடுமையான சட்டத்தின் கீழும் அவங்களுக்கு பிரிவென்டிவ் டிடென்ஷன்லயும் நடவடிக்கை. இல்லைங்க, இது டெண்டர் இப்பதான் டெக்னிக்கல் பிட்டுங்க. மெயின் பிட் வரும்போது அது நம்ம டெண்டர் ஆக்ட்னு இருக்கு. ஆக்ட் அண்ட் ரூல்ஸ்ல இந்த மாதிரி பல்க் பர்ச்சேசஸ்க்கு ப்ரொசீஜர் இருக்கு. எப்படி அதை வந்து ஆர்டர் பண்ணோன்னு நம்ம முன்கூட்டியே அதை சொல்ல முடியாது. டிபெண்டிங் ஆன் தி பிரைஸ், எப்படி பிரைஸ் டிஸ்கவரி என்ன ஆகுதோ அந்த லோவஸ்ட் பிரைஸ்காரர் வந்து எல்லாத்தையும் சப்ளை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு மக்களுக்கு போய் சேரணுங்க. அதுதான் ஃபோக்கஸ். அதற்கு அந்த சென்டர் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ்லயே சட்டங்கள்ல விதிமுறைகள்ல வழிவகை இருக்கு. அந்த வழிவகை பண்ணி நியாயமான விலையில பர்ச்சேஸ் பண்ணி நியாயமான நம்ம மக்களுக்கு அந்த ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ரேட்ல வழங்கப்படும். ஆமா, இந்த ராகி பொறுத்த வரைக்கும் 2 டிஸ்ட்ரிக்ட், ஐ திங்க் தர்மபுரி அண்ட் நீலகிரிஸ்ல கொடுக்கறோம். ப்ரொக்யூர்மெண்ட் நம்ம கிருஷ்ணகிரியில ஓபனும் பண்ணோம் 17,000 மெட்ரிக் டன் வரைக்கும் கொள்முதல் பண்றதுக்கு. பட் இன்னும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு சப்ளை வர மாட்டேங்கிறது. அதனால்தான் விவசாயிக்கு ஆல்மோஸ்ட் 38,000 ரூபாய்க்கு மேல பர் குவிண்டல் இல்லையா, அதுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வழங்கப்பட்டும் நமக்கு இப்பதான் இந்த மாதிரி டிபிசியை ஓபன் பண்ணிருக்கோம் விஷயம் பல விவசாயிகளுக்கு தெரியறதுனால இன்னும் என்கரேஜ் பண்றோம். மற்ற மாவட்டங்களையும் ஓபன் பண்ணி எங்கேயாவது அதோட சப்ளை இருந்தா, மற்றது எஃப்சிஐயும் நமக்கு சற்று ஒரு மாதம் ஒரு அமௌண்ட்டை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இது சீரான பிறகு மற்ற மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு படிப்படியாக அது வழங்கப்படும். பட் மில்லட்டை பொறுத்தவரை பேரலி நம்ம கூட்டுறவுத்துறை மூலமாக பல வகையான மில்லட்டுகளை ப்ரொக்யூர் பண்ணி நியாயமான விலையில நம்ம விற்கிறோம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுங்க, கூட்டுறவுத்துறையை பத்தி நான் சொல்ல விரும்புறேன். 381 மருத்துவ நிலையங்கள் அவங்க நடத்துறாங்க, பார்மசிஸ். அதுல ஆல்மோஸ்ட் 161 கோடிக்கு பண்றோம். வெளியில வந்து 300 ரூபாய்க்கு வரக்கூடிய சில மருந்துகள், காம்பினேஷன் மெடிசின்ஸ் இங்க வந்து 137 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஏன்னா அவங்க ட்ரேட் மாத்தியும் விற்கிறாங்க. இருக்கிற அந்த மருந்தை 20% டிஸ்கவுண்ட்ல விற்கிறாங்க. ஸோ நிறைய நபர்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும். அதே மாதிரி கருப்பு கவனின்னு பாருங்க, நிறைய பேர் மணிப்பூர்ல இன்டர்நெட்ல போட்டு கருப்பு ரைஸை வாங்குறாங்க. கருப்பு கவனி ரைஸ் இங்க வந்து அதோட ஆல்மோஸ்ட் 30 to 40% லோவர் ரேட்ல நல்ல ரைஸ் இருக்கு. ஸோ மக்கள்கிட்டையும் அதை கொண்டு போறோம். எப்படி டியூசிஎஸ் மாதிரி இருக்கிற அனைத்து கடைகளில் இருக்கக்கூடிய வசதிகளையும் சொல்லி நியாயமான விலை மட்டும் இல்லைங்க, தரமான பொருள் கிடைக்கிறது அவங்ககிட்ட. ஏன்னா நேரடியாக விவசாயிகள்ட்ட இருந்து கொண்டு வரோம். தேங்க்யூ. இல்ல 3.1 லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. அதுல 2.89 ரேட் சரிபார்க்க பேக் அண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. மறுபடியும் மாவட்டத்துக்கு அனுப்போம். இது இந்த மாதம் 1/8 தொடங்கிடும். பட் இது ஜென்ரலி ஒரு 30 to 45 டேஸ் அந்தந்த மாவட்டத்தை பிரிச்சு அனுப்பி அங்க ஃபைனல் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் 80 பிரிண்டிங் முடிய போத் பை போஸ்ட் ஆல்சோ வி சென்ட் இல்லையா, போஸ்ட் ஆல்சோ வி சென்ட். அது சீனியாரிட்டி, அது வெரிஃபைடு இது சீனியாரிட்டி படி தான் வருதுங்க. பட் டெஃபினட்டா இது வந்து நம்ம ஏற்கனவே அறிவித்தபடி ஒரு பக்கம் பியூரிட்டி ஆஃப் கார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க, இன்னொரு பக்கம் நியாயமா மக்கள் தேவையில்லை. இது நியாய விலை கார்டு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கார்டு என்பதால் அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து டெஃபினட்டாங்க இது மாவட்ட ஆட்சியர்களுக்கு நாங்கள் இது ஒரு மிக முக்கியம், உணவு பாதுகாப்புங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பணி. ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் விவசாயிகள் நலன், தரமான பொருள், நுகர்வோர் பாதுகாப்பு, விவசாயிகளோட ப்ரொக்யூர்மெண்ட். ஸோ விவசாயிகளுக்கு கோரிக்கைக்கு என்னங்க அந்த ஆக்டிவிட்டியும் பண்றோம். ஏன் வரும் நாட்களில் நம்ம டெல்டா மாவட்டம் போன்ற மாவட்டங்கள் நேரடி பயணம் மேற்கொண்டும் அவங்களோட அன்றாடம் இருக்கக்கூடிய சவால்களையும் களையறதுக்கு நடவடிக்கை எடுப்போங்க.